பிரவீன், நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகத்தில் மட்டும் கடும் எதிர்ப்பு அந்த நீட் தேர்வு தொடங்கியதிலிருந்து இருந்தது. இப்போது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமானது வட மாநிலங்களிலும் பரவி இருக்கிறது. இங்கு நீட் தேர்வு கோச்சிங் மையங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தின் கோட்டாவிலும் மாணவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தியதுடன் அந்த மாநில அரசே தேசிய தேர்வு முகமைக்கு கடிதம் எழுதி நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதே போல பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடும்பாவி கொளுத்தும் போராட்டம் தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேட்டில் இந்த முறை உச்சபட்சமாக அந்த 720க்கு 720 முழு மதிப்பெண்கள் ஒரு 67 பேர் பெற்றிருக்கிறார்கள். இதில் ஹரியானாவில் உள்ள ஒரே ஒரு சென்டரில் மட்டுமே ஒரு 6 மாணவர்கள் அந்த முழு மதிப்பெண்களை அடுத்தடுத்த வரிசை எண்களில் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று. மற்றொன்று, ராஜஸ்தான்ல ஒரு 11 பேர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். அங்குதான் வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படுகிறது. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வினாத்தாள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் அங்கு புகார் எழுந்திருக்கிறது. இதிலேயே உச்சபட்சமாக ஒரு நெகட்டிவ் மார்க் கால்குலேஷன் மோசடி நடந்திருக்கிறது. இது சாத்தியமே இல்லாத அளவுக்கு, அதாவது இந்த 720 மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒருவர் அனைத்து வினாக்களையும் சரியாக எழுதியிருந்தால் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்று விடலாம். ஆனால் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். இதில் ஒரு கேள்வியை நீங்கள் தவறாக அந்த விடை அளித்திருந்தால் அதற்கு நெகட்டிவ் மார்க் 1 கணக்கிடப்படும். அப்பொழுது 5 மார்க்குகள் கழிக்கப்படும். இந்த சூழ்நிலையில் ஒருவர் தவறான விடைக்கு ஒருவர் தவறாக விடை அளித்திருந்தார். அது குறைந்த அதிகபட்சமாக ஒரு வினா மட்டும் தவறாக இருந்தால் 720க்கு 715 என்ற அளவில் தான் இந்த மதிப்பெண் இருக்கணும், அல்லது 716 என்று அது இருக்கலாம். ஆனால் 719 718 என்று மதிப்பெண்கள் வருவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த கால்குலேஷன், அதாவது இந்த நெகட்டிவ் மார்க் கால்குலேஷன் படி 720க்கு 715 16 தான் வர முடியுமே தவிர இங்கு 718 19 எப்படி வந்தது என்ற ஒரு பிரச்சனையும் எழுந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்றாக மற்றொரு மிகப்பெரிய மோசடியாக அங்க என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால், நீட் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்ததுடன் ஒரே மையத்தில் பலர் அந்த அதிக மதிப்பெண்கள் பெற்றது ஆகியவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த கருணை மதிப்பெண்கள் எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்ற பிரச்சனையும் எழுந்திருக்கிறது. இந்த 718 19 என்று மதிப்பெண்கள் வருவதற்கு கருணை மதிப்பெண்கள், அதாவது வினாத்தாளில் சேதம் அடைந்திருந்தால், நேரம் குறைக்கப்பட்டிருந்தால், அல்லது அந்த தேர்வு மையத்திற்கான வினாத்தாள்கள் வேறு மொழியில் அந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதில் ஏற்பட்ட காலதாமதம், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. இதனால்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்று வரும் 23ஆம் தேதி மறுதேர்வுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் 24 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று வட மாநிலங்களில் இப்பொழுது மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மதிப்பெண்கள் குறைந்ததற்கும் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்கள் குறைந்தால் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கான வாய்ப்பை இழந்து பல கோடி செலவழித்தால் மட்டுமே MBBS இளநிலையை முடிக்க முடியும் என்ற சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு விட்டது என்பதால் தமிழகத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நீட் தேர்வுக்கு எதிராக எழுந்த அந்த எதிர்ப்பு அலை இப்போது வட மாநிலங்களில் அவர்களே பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்டுள்ள மோசடிகளை உணர்ந்து இப்போது போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பீகாரில் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற தென் மாவட்டங்களில் இருந்தும் அந்த மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன. பல்வேறு வட மாநில கோச்சிங் சென்டர்களும் இந்த வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன. இதனால் தென் மாநிலத்தில் தமிழகத்தில் தொடங்கிய நீட் எதிர்ப்பு போராட்டம் இப்பொழுது வட மாநிலங்களிலும் கொழுந்து விட்டு எரிகிறது. பிரவீன்.